ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே ரேங்கிங் ஹையா வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆம்பிஷன். நீ நெக்ஸ்ட் ரேங்கிங்க்கு போக ட்ரை பண்ணு. நீ ஏன் ஈக்குவலுக்கு வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லியிருப்பா. சுசுகி ஏஜ் 14 ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து டீமன் வேர்ல்டுக்கு வந்து டீமன் ஸ்கூல்ல படிக்கிறான். ஹியூமன் தெரிஞ்சா சாப்பிடுவாங்களோ நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனா ஆஸ் வந்துட்டு எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க அந்த கார்டியன் மேல வந்ததுக்கே உங்களுக்கு இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ரேங்கிங்க கொடுத்துருக்கலாம். ஆனா உங்களுக்கு ரேங்கே வரலங்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு லோவஸ்ட் ரேங்க் கொடுத்தது உண்மையிலேயே மோசம் தான். இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ரேங்க் உங்களுக்கு கிடைக்க போது நீங்க இந்த ஸ்கூல் ஆட்சி செய்யறதுக்கு உங்களோட ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏங்கப்பா எருமா டாப் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஏங்க உங்க கடையில ப்ரமோஷன் இருக்கா? என் ஃப்ரெண்ட் எருமா ப்ரமோட் ஆகி டாப் ரேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளாரா எப்பவும் போல காமெடி பண்றா. நான் டாப் ரேங்க்லாம் இல்ல செகண்ட் ரேங்க் தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லபோ எனக்கு புரிஞ்சு போச்சு மாஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் கம்மியான ரேங்க் எடுத்து இந்த பேப்ல ஸ்கூல் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த நெதர் வேர்ல்டு அப்படின்னு மோடியஸ் அவன் இஷ்டத்துக்கு ஒன்னு கற்பனை பண்ணிக்கிறான். அச்சோ இவன் பாட்டு ஒன்னு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பேப்லஸே இருமா தான் கண்ட்ரோல் பண்ண போறான் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல இருமா டாப் ரேங்கிங் வரணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை லவ் பண்ற ஒரு பொண்ணு நினைக்கிறா. கண்ணாடி போட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோவோட மத்த கிளாஸ்மேட்ஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. தம்பி நீங்க போகும்போது இந்த கிரீச்சரையோ கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கடைக்கார் வந்து கிளாராவை கொடுக்குறாரு. இப்ப ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஜிம்முக்கு கூட்டிட்டு போறான். பேபலஸோட ஸ்கூலுக்கு கீழே தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கிளாஸ் இருக்கு, அதுக்கும் கீழே தான் அந்த அண்டர் கிரவுண்ட் ஜிம் இருக்கு. பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா ஓடிடுதா. ஆமா ஆஸ் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஒரு பிஇ எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் படி தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமோட பேரு எக்ஸிகியூஷன் கேனன் பால். என்னது எக்ஸ்கியூஸ் மீ கேனன் பாலா அப்படின்னு சொல்லி கிளாரா எப்பவும் போல காமெடி பண்ணவோ ஆஸ் செம டென்ஷன் ஆகுறான். அந்த காலத்துல ரெண்டு டீமன்ஸோட லேண்டுக்கு சண்டை வந்ததுன்னா அந்த எக்ஸிகியூஷன் கேனன் பாலை வச்சு தான் ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த பால் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களை கொன்றும். அந்த மேட்ச்ல கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெரிட்டரி. ஆனா கவலைப்படாதீங்க மாஸ்டர், அதெல்லாம் அந்த காலம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த பால் தான் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். ரெண்டு டீம் இருப்பாங்க, அதுல பால தூக்கி எறிப்பாங்க. இன்னொரு டீம் மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்க வெளியே போய் நிக்கணும். அதுக்குன்னா அவங்க அவுட்னு கிடையாது. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கள நம்ம எரிஞ்சிட்டோம் அப்படின்னா வெளியே நிக்கிறவங்கள உள்ள கூப்பிட்டுக்கலாம். கிளாரா அவன் பாக்கெட்டை யூஸ் பண்ணி ஆளுங்களை வரப்பை அப்படின்னு சொல்லவோ அவ கர்ஸ்ட் பப்பட்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய ஆளுங்களுக்கு பதிலா பப்பட்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அடச்சா இது டாஜ் பால், இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு சரி ஹியூமன் வேர்ல்டுல டாஜ் பால், இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் கேனன் பால், பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல. ஜெயிச்சர்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பால் செம ஃபோர்ஸா வருது. பார்த்தா சாப்நாத் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீ மட்டும் தான் டீமன் கிங்கா மாறணும்னு ஆசைப்படுவியா? நானும் ட்ரைனிங் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் அங்க வரான். இப்போ எல்லா கிளாஸ்மேட்ஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. சாப்நாத் எரிஞ்ச அந்த பாலை ரென் மேஜிக் யூஸ் பண்ணி ஒருத்தன் கட் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோவை பிடிக்காத அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு மேல மோத போது அவ ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கிறா. எப்போ தூங்கிக்கிட்டே இருக்கிற அந்த பையன் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா தடுக்கிறான். சாப்நாத் செம ஃபோர்ஸா இப்போ அந்த பால் எல்லாம் எரிய ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அசால்ட்டா அதை ஈஸியா தடுத்துருந்தாங்க. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஆனா இவங்க எல்லாருமே என்னோட ஸ்ட்ராங்கானவங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்ச ஹை ரேங்கிங்ல இருக்கிற யார்கிட்டயாச்சும் போய் நீங்க ஹெல்ப் கேளுங்க, அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். சரி நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கவும் ஓ இதுதான் விஷயமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு, ட்ரைனிங் பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. என்னோட பீரியட்னு தெரிஞ்ச ஒருத்தன் கூட என்ன மதிக்காம என் கிளாஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேலகோ செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கீழே இருக்கிற கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லையோ எல்லாருமே டீமன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா பால் எறியணும்னு ஆசைப்படுற அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சிரிக்கிறாரு. எதுவும் வில்லங்க இருக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ விளையாட போறது நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அந்த பாறையை குறிப்பாத்தாடி அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். ஆனா நான் ஒரு ஹியூமன் ஏன்ட்டு அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னாலேயே முடியும், ஃபர்ஸ்ட் காலை கொஞ்சம் அப்படி தள்ளி வை, முதுக நல்லா இப்படி வளைச்சு கையை அப்படி பின்னாடி கொண்டு வா, அவ்வளவுதான் ஒன்னாலேயே பாறையை உடைக்க முடியும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், நீ எரியறதுக்கு முன்னாடி லேபேரா இதை மட்டும் சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ லேபேரா அப்படின்னு சொல்லி எறிறா. மேஜிக் ஒர்க் ஆகி செம ஃபோர்ஸா அந்த பால் அட்டாக் பண்ணி வானத்துக்கே போயிருது. ஆசமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவோ எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, உங்களோட மேஜிக் இந்த ரிங்குள்ள இருக்கிறதுனால தான் நான் அதை யூஸ் பண்றேன், அது கிட்டத்தட்ட சீட்டிங் தான், நான் என் சொந்த முயற்சியில பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அவங்க தாத்தா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்ச ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி உன் கையை இப்போ டீமன்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன், அதனால அட்லீஸ்ட் அவங்க போடுற பாலை பிடிக்கவாச்சு முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுல ரொம்ப கியூட்டா இருந்திருப்பான். என் கண்ணாலேயே அந்த போட்டோவை கேப்சர் பண்ணி அதை வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா காமெடி பண்றாரு. நீ சொந்த முயற்சியில தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெயினர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆப்ரா கிட்டே இப்ப நம்ம ஹீரோவை விட்டுட்டு போறாங்க. சோ இதுல நம்ம ஹீரோ மேஜிக் எதையும் யூஸ் பண்ணாம அவனோட முயற்சியில வின் பண்ணணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவாஷன் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ எவ்வளவு பால போட்டாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா மாஸ்டர் நீங்க உங்க கையால அதை பிடிக்கணும் அப்படின்னா தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். மாஸ்டர் நீங்க பால பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எனக்கு இதை பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா இப்ப எரிய ஆரம்பிக்கிறான். மூஞ்ச பார்த்தா வருத்தப்படுற மாதிரியே தெரியல, விட்டா எனக்கு கொண்டு போலி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பால டாச் பண்ணாம பிடிக்கிறதுல ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாயங்காலமே ஆயிடுச்சு, ஆனா நம்ம ஹீரோவால இப்போ வரைக்கும் ஒரு பாலை கூட பிடிக்க முடியல. மாஸ்டர் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு, கண்டிப்பா உங்களால ட்ரைனிங் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆசோ கிளாராவும் நம்ம ஹீரோ சேர் அப் பண்றாங்க. கண்டிப்பா என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். இப்போ அடுத்த நாள் ஆகுது. மாஸ்டர் உங்க ட்ரைனிங் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மாஸ்டர் இருமா, உங்க மேல பால் படம் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி தடுத்துருவேன், சோ கவலைப்படாதீங்க, பாலை பிடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏறிறான். ஆனா நம்ம ஹீரோ அது டாச் தான் பண்றான். பாலை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க, டாச் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும், நான் என்னப்பா பண்றது, என் பாடி தானா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அவங்க ட்ரை பண்றாங்க. இப்பவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு தான் போறான். நான் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா பாலை தட்டி விட்டுருதான். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா பாலை தொட்டிருக்கீங்க, அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். இருமாக்கு இன்னும் 1 வீக்ல ப்ரமோஷன் எக்ஸாம் இருக்கு, இந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட் அது வரைக்கும் நான் அவனை வாசிக்க சொல்ல முடியாது, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இருமா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆமரியா நம்ம ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. 1 வீக்கா நம்ம ஹீரோவோ ஃபுல்லா ட்ரைனிங் எடுக்கிறான், பிராக்டிஸ் பண்றான். பாலை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஓரளவு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ எப்பவும் போலயே நிறையவோ சாப்பிடவோ செய்யறான். மாஸ்டர் இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோ பாட்டில் வாங்குறான். ஆனா அவனால அதை பிடிக்க கூட முடியல. நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டு அதுல ரொம்பவோ காயமா இருக்கு. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், ட்ரைனிங் டயத்துல நான் எல்லா பாலையும் டாச் பண்ணல, சில இதை தட்டி விட்டப்போ என் கையில அடிபட்டுச்சு. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆப்ராவோட காது கீழே பக்கம் இருந்தா அவன் சோகமா இருக்கான், மேல பக்கம் இருந்தா ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது நினைச்சு எனக்கு ரொம்பவோ பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ரொம்பவோ டயர்டாகி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கதா அவன் தாத்தாவும் ஆப்ராவும் பாக்குறாங்க. அவன் ட்ரைனிங் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவும், ஆனா இப்போ வரைக்கும் அவர் ஒரு பால கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ஹிருமா, நாளைக்கு தான் உன்னோட எக்ஸாம், கண்டிப்பா நீ இன்னைக்கு இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா ஏறிறான். இப்பவும் நம்ம ஹீரோ அதை டாச் தான் பண்ணிட்டு இருக்கான். அதை நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கடைசியில அதையும் நம்ம ஹீரோ டாச் தான் பண்றான். ஆனா அதுக்கு பின்னாடி வந்த பால் தள்ளி தான் விழ போகுது. ஆனா நம்ம ஹீரோ அதை பாஞ்சு போயிட்டு இப்ப கேட்ச் பிடிக்க போறான். அண்ட் ஃபைனலி ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பாலை கேட்ச் பிடிக்கிறான். மாஸ்டர் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. கிளாரா வந்து நம்ம ஹீரோக்கு ஹைஃபை படுவோம், மாஸ்டரோட கையில அடிபட்டு இருக்காது வலிக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான். அந்த லெவலுக்கு வலி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கூடயும் ஸ்லோவா ஒரு ஹைஃபை போட்டுக்கிட்டுதான். இருமா, அப்படியே இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே எனக்கு இன்னொரு வலி இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா, ஏன்னா உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க 3 பேருமே டயர்டாகி தூங்கிடுறாங்க. ஒரு வழியா இருமா, நாளைக்குள்ள எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாலமன் சொல்லுவோம். ஆமா அப்படின்னு அப்புறம் சொல்ல, இன்னைக்கு தான் அந்த எக்ஸாம், நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான், நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் விளாண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா நம்ம ஹீரோவை சேரப் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அப்புறம் என்னடா டீ எடுத்து குடிக்கிறான். டே அது என்னோட டீ அப்படின்னு சொல்லி சேர் டீமன் சொல்றான். இங்க பாருங்க இருமா சார், பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறது தான். ரேங்க் அதிகமாக பயங்கிறது அதிகமாகும். ஆனா அந்த பயமே உங்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லிட்டு திரும்பவும் டீயை குடிக்கிறான். டே அது என்னோட டீடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சேர் டீமன் காமெடி பண்றான். இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாசல்ல நின்னு கத்துறாங்க. சரி தாத்தா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவங்க தாத்தாவும் ஆப்ராவும் நம்ம ஹீரோக்கு விஷ் பண்ணி அனுப்புறாங்க. இன்னைக்கு ப்ரமோஷன் டேல ஆஸ்மோடியஸ் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன், இல்ல இருமா தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு வராங்க. இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆமரியுமே எக்ஸைட்மெண்டோட இருக்கிறா. மிஸ்ஃபிட் கிளாஸ்க்கு அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, நான் தான் வின் பண்ண போறேன்னு ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவை சீர் அப் பண்றான். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேலகோ வழங்க போல கைட கொண்டு வரான். எக்ஸிகியூஷன், கேனன் பால், இதுல 2 டீமா இருப்பீங்க, 2 டீம்லயும் ஒருத்தங்க வெளியே இருப்பாங்க. பால் மேல பட்டு அவுட் ஆயிருவீங்க, அதே கேட்ச் பிடிச்சீங்கன்னா அவுட் கிடையாது. பால் மேல மேஜிக் யூஸ் பண்ணலாம், டைரக்டா அந்த பர்சன் மேல மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கைடு பேசிட்டு இருக்கும்போது கேலகோ வழக்கம் போல அடிச்சு போட்டு சரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 டீம் இருக்கு, ஏ அண்ட் பி. கேலகோ தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க என்ன டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற கலரை கொடுக்குறான். மாஸ்டர் கண்டிப்பா இதுல வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ரிங்குள்ள போலான்னு போகும்போது வேற வேற பக்கம் போறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் வேற வேற டீம்ல இருக்காங்க. இப்ப 2 டீமையும் பிரிச்சு வச்சிட்டாங்க. ப்ரொஃபசர் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், 2 டீம்லயும் பவரை பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் ஆளுங்களை நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். மாஸ்டரோட டீம்ல நான் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். சரி வேற வழி இல்ல, நம்ம 2 பேருமே நம்ம பெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாராவும் நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்கா. மாஸ்டருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது, பேசாம என் டீம்ல இருந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த இருமா மேல மட்டும் எரிஞ்சிடவே கூடாது, ஏன்னா அவன் எதுல இருந்து தப்பிச்சிருவான். ஆஸ் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது பார்த்தோம், சாப்னர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது எல்லா அட்டாக்கையும் வாங்க தானே செஞ்சா, பேசாம அவன் மேல ஏறிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. எப்பவும் திருடுற பையன் அவங்க கிட்ட இருந்து பாலையே திருடிட்டு வந்துட்டான். கேரளி அப்படிங்கிற கண்ணாடி போட்ட பொண்ணு மேல பால் பட்டுறது. இப்ப அவன் அவுட் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். காமவி அப்படிங்கிற அந்த பொண்ணுங்களை பார்த்து வலிரவன் வந்து பாலை கேட்ச் பிடிக்குவோம். அவன் டீம் ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்தா ஆப்போசிட் டீம்ல இருக்க பொண்ணு கிட்ட போய் கொடுக்கவும் லைனை தாண்டி போனதுனால காமவே அவுட் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அவன் டீம் வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கா கேமை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். கிளாரா இப்ப நிறைய பாலை போட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றா. ஒரிஜினல் பால் எது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சாப்னா என்னன்னா அந்த பழைய காலத்து ஒரிஜினல் கேனன் பாலையே கையில எடுத்துருதான். என் தூக்கத்தை கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எர்த் மேஜிக் ஒருத்தன் யூஸ் பண்றான். ஒரிஜினல் பாலை நம்ம ஹீரோ கரெக்டா பாத்துட்டான். கரெக்டா போய் அதை கேட்சும் பிடிக்கிறான். பால் மேல மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ணணும். எர்த் மேஜிக் அவன் யூஸ் பண்ணதுனால இப்ப அவனும் கேமை விட்டு வெளியே போறான். கேட்ச் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்தேன், ஆனா த்ரோ பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான். என்ன பண்ணன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். மாஸ்டருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி ஆசனை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எல்லாருமே நம்ம ஹீரோவை சேர பண்றாங்க.
சொல்றாங்க. அப்ப சாப்நாத் வந்துட்டு பிடிக்கிறத நீ பாத்துக்கிட்ட, எரியறத நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஸ் என்னடா பறக்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ் மேல பால தூக்கி சம ஃபோர்ஸ்ல ஏறிறான். ஆஸ் அதை அசால்ட்டா பிடிச்சு டேய் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி சாப்நாத் மேல ஏறியப்போ இப்ப சாப்நாத் அவுட் ஆகுறான். இப்ப கேம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆஸ் மாஸ்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா யோசிக்கிற அந்த மும்ரத்திலேயே எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு டீமுமே வந்துட்டு கண்டினியூவா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சிட்டு இருக்கான். ரெண்டு டீம்லயுமே நிறைய ஆளுங்க அவுட் ஆகுறாங்க. கடைசியில நிலைமை எப்படி வந்து நிக்கினா நம்ம ஹீரோவும் ஆஸும் மட்டும்தான் என்ன அவுட் ஆகாம நின்னுட்டு இருக்காங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுல என்ன நடந்துச்சுங்கிறதையே பாக்கலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோட டீம் வந்து இருமாக்கு சேர பண்றாங்க. ஆஸோட டீம் அவனுக்கு சேர பண்றாங்க. பேசாம நான் மாஸ்டர் கிட்ட போய் பால கொடுத்து அவருக்கே எரிய சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸ் பார்க்கவும் நம்ம ஹீரோ செம வெறியில நின்னுட்டு இருக்கான். நான் இவ்வளவு நாளா உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன். நான் மாஸ்டர் எப்படி யோசிக்க வைக்கிறதுங்கிறதுல தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணேன் மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் மாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாரு அப்படிங்கிறது. ஆனா இப்ப நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததே வீணா போயிடும். மாஸ்டர் இருமாவோட ட்ரைனிங் வீணா போக கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல எரிய போறான் அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட் நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் இயரோட மேட்ச்க்குலாம் வர மாட்டீங்களே, ஆஸ்மோடியஸ் அப்படிங்கிற பையன் தான் இதுல ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்லவும் கண்டிப்பா உங்களுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. நாங்க இந்த கேம்ல இல்லைன்னா கூட நீங்க ரெண்டு பேருமே எங்க டீம் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட டீமா அவங்களுக்கு சேர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோ பால பிடிக்க ரெடியா இருக்கான். ஆஸ் வந்துட்டு அவனோட மேஜிக் பவரை ஃபுல்லா அந்த பால்ல செலுத்துறான். இவன் ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அப்பதான் ஆப்ரா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பயப்படுறதுல தப்பு இல்ல, அதுதான் உன்னை முன்னேற வைக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஃபாஸ்டா முன்னாடி ஓடுவோம். ஆஸும் ஃபுல் ஃபோர்ஸ்ல பால ஏறிதான் நம்ம ஹீரோ அதை கையில பிடிக்கிறான். அது அப்படியே நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளிட்டு போகுது. இது ரொம்பவும் ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் எவேஷன் கேப்பபிலிட்டியை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ பால அவனோட எதிரியோட ஸ்ட்ரென்த்தையே அவங்களுக்கு எதிராக திருப்ப முடியும். அப்படியே அந்த பாலை ஒரு ஸ்பின் பண்ணி அதே ஃபோர்ஸா அப்படியே ஆஸ் ஏறிறான். ஆஸ் மேல பால் பட்டு போயிருது. இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி கேலகோ அனௌன்ஸ் பண்றான். எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு சேர பண்ணும்போது அதுல கிளாரா வந்துருதா. இப்ப சாப்நாத் திரும்ப உள்ள வரவா அவனை தூக்க கூட அவங்களால முடியல. நம்ம ஹீரோ ஜெயிச்சது நினைச்சு ஆஸ் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். நீ செஞ்சது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசையும் அவன் டீம் மெம்பர்ஸ் வந்து பாராட்டுறாங்க. இருமா அவனோட பயத்தை எதிர்கொண்டு ஆஸ்மோடியஸ் செறிஞ்ச அந்த ஃபோர்ஸ்ல அதோட மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பின் பண்ணி அதை விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டான். உண்மையிலேயே இருமா திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி கேலக்க வந்துட்டு இந்த இருமா நீ மட்டும் இதுல சீட்டிங் பண்ணியிருந்தாலோ ஆஸ் வந்துட்டு உனக்கு விட்டு கொடுத்திருந்தாலோ கண்டிப்பா நான் இதை உனக்கு கொடுத்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே உங்களோட ஃபுல் முயற்சியில சண்டை போட்டீங்க. அதனால உன்னோட ரேங்க் செகண்ட் ரேங்க் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இருமா செஞ்ச விஷயத்துக்கு அட்லீஸ்ட் நீங்க ஃபோர்த் ரேங்க் ஆச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல நீங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ கிளம்புறான். எக்ஸாம் முடிஞ்சதுனால இப்ப எல்லாருமே அவங்க கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே சந்தோஷத்துல ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறான். எனக்காக நான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது இப்படிதான் ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ கங்க்ராட் சொல்றா. ரெட் ஹேர் லேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லி கிளாரா பார்க்க போகவும் ஆஸ் தடுக்கிறான். பிரசிடென்ட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எனக்காக நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது கிடைக்கும் போது எப்படி ஃபீல் ஆகுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். நம்ம ஆம்பிஷனுக்காக நம்ம கஷ்டப்படுறது உண்மையிலேயே சூப்பர்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். எனக்கு கஷ்டப்படுறது சூப்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னோட ஆம்பிஷன் அடையிறப்போ இருக்கிற சந்தோஷமே தனிதான் அப்படின்னு அவ சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஆமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அது கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிக்கிறான். இருமா கிளாஸ்க்கு வர சொல்லி அவங்க ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும். எப்படி போச்சு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. நான் ப்ரமோஷன் ஆகி செகண்ட் ரேங்க் போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க தாத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. உன் கையில இவ்வளவு அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீ கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். ஆஷ்னால தான் என் கையில காயம் ஏற்பட்டுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது ஆப்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது ஆப்ராவா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா செம டென்ஷன் ஆகுறாரு. அட உண்மைதான் இருமாக்கு ஆக்சுவலி நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல ஆப்ரா இது மோசம் என் பேரை ஒன்னதான் பாராட்டுறா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அழுதுட்டு இருக்காரு. ஒரு வகையில நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் தான் தாத்தா காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவன் பெட்ல படுத்திருக்கும் போது யோசிச்சு பாக்குறான். மத்தவங்க ஆசைப்பட்டது தான் நான் இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஆசைக்காக நான் போராடி அது கிடைக்கும் போது உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கு. ஹியூமன் வேர்ல்டுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ரா கேட்டுப்பான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குற ஒரு டீச்சர் வரான். இதுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கிறான். கண்டிப்பா நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத அவன் கிட்ட சொல்ல போறேன். பச்சம் பச்சம் எனக்கு ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குது. அவனை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்டா இருக்கு. இன்னைக்கு எல்லாப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து காமிக் புக் அமெரிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர விஷயத்தை யோசிக்கவும் என் லைஃப்ல அன்னைக்கு தான் நான் என்னோட பயத்தை ஃபர்ஸ்ட் டைமா ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஆம்பிஷனுக்காக நான் போராடுறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும் ஆமா நான் என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ரீன் அவளோட லவ் சொல்ல போறா. எனக்கு ரொம்பவும் ஆர்வமா இருக்கு. அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆமரி கேக்குறா. ஓ அதுவா அது வந்து நான் என்ன பண்றது அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ரீட் பண்ண ஆரம்பிக்கவும் அவங்க ஸ்கூல்ல பெல் அடிக்குது. எனக்கு கேட்கணும்னு ஆர்வமா தான் இருக்கு. சரி நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்றது இன்னும் என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவங்களோட டீச்சர் ராபின் பால்ஸ். ஆக்சுவலி நான் செரமனி அப்பவே வந்திருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பெல்லாம் பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்ததுலயே டைம் போனதே தெரியாம இவ்வளவு
லேட்டா வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட கிளாஸ் கண்டிப்பா போர் அடிக்காம கொண்டு போவேன்னு சொல்லுவோம். தெரிக்க விடுங்க டீச்சர் அப்படின்னு கிளாரா சொல்றா. தெரிக்க விடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, சூப்பரா நடத்துங்க, இப்படிதான் டீச்சர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாரு. ஃபெமிலியரை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ சோகமாகறான். அவங்க ஃபெமிலியர் தான் உங்களோட பார்ட்னர், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஸ்மோடியஸ் உன்னோட ஃபெமிலியரை சமன் பண்ணுன்னு சொல்லுவான். அவன் ஸ்னேக்கை சமன் பண்றான். அவங்க டீச்சர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். இது என்ன பிரமாதம், என்னோட ஃபெமிலியரை பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்னாத் அவன் ஃபெமிலியரை சமன் பண்றான். உங்களோட ரேரான மேஜிக்கல் பீஸ்ட், உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் அப்படின்னு சொல்லி டீச்சர் பாராட்டுறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள யார் ஃபெமிலியர் சூப்பர்னு சொல்லி ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ரொம்ப போய் இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க சூப்பரா இருக்க போது அப்படின்னு சொல்லி கிளாஸே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. யாரா அவளோட ஃபெமிலியரை சமன் பண்ண சொல்லுவா. அவளோ சமன் பண்றா. என்னது ஃபாலா, உண்மையிலேயே இது சூப்பர், இது ரேரான ஒரு ஃபெமிலியர், அது போக இதை நீ எப்படி சமன் பண்ண, இதை யாராலையும் புரிஞ்சுக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும் அது பால தூக்கி போடுது. இவா நாய்க்குட்டி மாதிரி போய் அதை எடுத்துட்டு வரா. அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் பாராட்டுறாரு. அது கண்ணை காட்டவுமே இவா நேரா ஸ்டோருக்கு போயிட்டு எனக்கு பண்ணு கொண்டாங்க அப்படின்னு கேட்கவும் என்ன பண் வேணும் அப்படின்னு கடைக்காரர் கேட்கிறாரு. ஜாம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் நீ கேட்ட மாதிரியே நான் ரெட் பீன் ஜாம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுக்குறா. வார்த்தைகளே இல்லாம உன்னோட ஃபெமிலியர் சொல்றது கூட உன்னால புரிஞ்சுக்கிட முடியுதா அப்படின்னு சொல்லி டீச்சர் அவளை பாராட்டுறாரு. கிளாராவோட ஃபெமிலியர் அவகிட்ட பாசமா தான் இருக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் யாரு, இருமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ தயங்கி நிக்கிறான். எதுக்காக இருமா, உன் ஃபெமிலியரை சமன் பண்ணுன்னு சொல்லுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சார் நான் மட்டும் என்னோட ஃபெமிலியரை சமன் பண்ணா நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன் ஃபெமிலியருக்கு நீ பயப்படுறதா, ஒரு மாஸ்டர் தான் ஃபெமிலியரை கண்ட்ரோல் பண்ணணும், இப்பவே சமன் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. டீச்சர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு எப்பவும் நோ சொல்லியே பழக்கம் கிடையாது. ப்ரொஃபசர் கேலகோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க எப்பவுமே கோபமா நடந்துக்கிட்டீங்களா, கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோங்களேன்னு கேட்கவும் ஒரு டீச்சர் எப்பவுமே தன்னோட பெருமையை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா கேலகோ வந்து இங்க சமன் ஆயிருந்தான். வாங்க ஃபெமிலியர் டீச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ப்ரொஃபசர் என்ன மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். அட பாவி உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி கேலகோ செம டென்ஷன் ஆவறா. உன்னோட ஃபெமிலியர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராபின் வந்து அதை கொஞ்சிட்டு இருக்கான். புது டீச்சர் இதுக்கெல்லாம் நீதா காரணமா அப்படின்னு சொல்லி கேலகோ அட்டாக் பண்ணலான்னு போறான். கேலகோவோட ஷார்ப்பான கை நம்ம ஹீரோவுக்கு குத்தவோ கேலகோக்கு ஷாக் அடிக்குது. ஒரு ஃபெமிலியர் தன்னோட மாஸ்டர் ஹர்ட் பண்ணா இப்படிதான் ஆகும், எப்படி இருந்தாலும் ஒரு டீச்சரோட கிரம டீச் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் புக் பார்த்து அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அந்த ரூல்ஸ் புக் எழுதினதே நம்ம கேலகோ தான். நம்ம புது டீச்சருக்கு கேலகோ தான் அந்த ஃபெமிலியர்னு தெரியாத நம்ம சொல்லிருவோமான்னு ஒரு பொண்ணு யோசிக்கவோ வேண்டாம் இதை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்றாங்க. அது ப்ரொஃபசர் கேலகோ தானே அப்படின்னு ஒரு பொண்ணு பார்க்கவும் கேலகோ மேல கிரஷ் இருக்கிற அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஃபெமிலியர் உருவத்தை பாக்குறாங்க. ஐயோ இந்த உருவத்துல இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு கேலகோ செம டென்ஷன்ல இருக்கிறான். ப்ரொஃபசர் இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்ல, இருந்தாலும் உங்களை சமன் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்டா நீ உன்னோட ஃபெமிலியர் கிளாஸையும் கத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த புது டீச்சர் அவன் ஓவரா பண்றான், அவனுக்கு நீ யாருன்னு காட்டி எல்லாத்துலயும் ஃபுல் ஸ்கோர் வாங்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து தான் அவங்களோட ஃபெமிலியர் ஸ்ட்ராங்காவோ வீக்காவோ வரும். நான் இப்படி குட்டியா கியூட்டா இன்னசென்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். நீ தான் இதுல முயற்சி பண்ணி ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றாரு. உங்க ஃபெமிலியர் கூட நீங்க ஒன்னா சேர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரிஸ்பி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப கிளாரா வந்து காமெடி பண்றா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. கேலகோக்காக நம்ம ஹீரோ யோசிச்சு முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உன் மார்க் கம்மி பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி ராபின் சொல்லுவோம். உன் மார்க் குறைய வேண்டாம், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரிஸ்பியை தூக்கி போடுறான். அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு கேலகோ நடக்கப்போ ஹே அங்க பாருங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஹே குட்டி ப்ரொஃபசர் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேலகோவும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரிஸ்பியை கொடுக்குறான். உன் ஃபெமிலியரை நீ சூப்பரா கண்ட்ரோல் பண்ண, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஹைஃபை போட்டுக்கோங்க, அப்படியே நீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, தொட்டு பிடிச்சு விளையாடுங்க, ரன்னிங் ரேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராபின் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். கேலகோக்கு சம மூச்சு வாங்குது. ப்ரொஃபசர் இது எல்லாமே என்னாலதான், நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கட்டுவாலியோட கார்டியன் கிட்ட மாட்டிட்டு இருந்தப்ப எதுக்காக நீ என்ன சமன் பண்ணல, நான் என்ன வீக்கன் நினைச்சேன்னு கேட்கவோ அச்சோ ப்ரொஃபசர் அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு பார்த்தா, அது போக ஒருவேளை நீங்க அங்க வந்திருந்தீங்கன்னா ஒன்னா அந்த கார்டியன் இல்ல உங்களுக்கு அடிபட்டிருக்கும், எனக்கு அதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இங்க அதுக்குள்ள சாப்நாத்க்கும் ஆஸ்கோ பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிட்டு ஃபெமிலியர்ஸ் வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு ராபின் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட ஃபெமிலியரையும் கேலகோ அடிச்சு போட்டுறாரு. நியோபி ஃபெமிலியர்னா என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கும். ஃபெமிலியர் அப்படிங்கிறது ஒரு சர்வன் மாதிரி அடிமை மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். இல்ல தப்பு அப்படின்னு கேலகோ சொல்லப்போம். ஆனா மாஸ்டரோட பேச்சு கேட்கலன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ராபின் கேட்கறான். ஃபெமிலியரோட மாஸ்டர் பத்தி பேசல, ஃபெமிலியர்ஸ பத்தி பேசுறேன். அதுங்க நம்ம அடிமையும் கிடையாது, பெட் அனிமல்ஸும் கிடையாது, அதுங்க கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர் மாதிரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற ஒருத்த மட்டும் தான் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றான். கேலகோ ரூல்ஸையே மாத்தி எல்லாரோட ஃபெமிலியரையும் இப்ப நல்லபடியா பாத்துக்கிட வைக்கிறான். சமன் பண்ணப்போ கேலகோவால முடிக்க முடியாத ஒர்க் எல்லாம் அந்த புது டீச்சர் கிட்டயே கொடுக்குறான். அந்த பசங்க எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், அந்த பசங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில டீமன்ஸ் நமக்கு காமிக்கிறாங்க. செகண்ட் ரேங்க் இருந்தா எனக்கு சாப்பாடு இவ்வளவு டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஃபர்ஸ்ட் இயரோட கேஃபிடீரியா இவ்வளவு காலியா இருந்தா ஒரு நாள் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து மாஸ்டர் நான் சொல்ல வரதுக்குள்ளேயே சில கேர்ள்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ஹேண்ட்ஸமான மோடியஸ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு நசுக்கப்போ இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கறான். ஹே இது அந்த ஈவில் டீமன் இருமா தானே, ப்ரொஃபசரையே ஃபெமிலியரா சமன் பண்ணி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கப்போ இருமா நீ ஆலத் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஆஸ் உன் கூட நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் கிட்ட பேசுறாங்க.
இருமா ஒன்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ அப்பதான் நம்ம ஹீரோ செகண்ட் ரேங்க் வந்திருக்கிறதே அந்த பொண்ணுங்க நோட்டீஸ் பண்ணிட்டு, ஓ இருமா நீ செகண்ட் ரேங்கா, நீயும் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா கியூட்டா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கவோ எல்லாரும் அங்க இருந்து போயிருக்காங்க. ஹே ஆஸ் அது என்ன சவுண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி தான் நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர். மாஸ்டர் நீங்க செகண்ட் ரேங்க்கு போனது யாருக்குமே தெரியல. இந்த ஸ்கூல்ல பேட்லர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. ஒவ்வொரு டீமன்ஸ்க்கும் அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்தபடியான பேட்லர்ஸ் டீம்ல அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஃபிளையிங் பேட்லர்ஸ், மேஜிக்கல் பீஸ்ட் பேட்லர்ஸ், பார்மாசூட்டிக்கல் ஸ்டடி பேட்லர்ஸ், இந்த மாதிரி இதுல நம்ம எதுல வேணா ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தன்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் தன்னோட தனித்திறமையை காமிச்சு ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணி தன்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், இது கிட்டத்தட்ட கிளப் ஆக்டிவிட்டி மாதிரி. இதுவும் ஒரு ஸ்கூல் தானே, கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, மாஸ்டர் அப்படின்னா நீங்க உங்களோட ரேங்கை தேர்ட் ரேங்க் இல்ல ஃபோர்த் ரேங்கா இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த நீங்க சொல்ற இந்த கிளப், அதாவது இந்த பேட்லர்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லவும், ரேங்கை இன்க்ரீஸ் பண்றது நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே நான் என் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுதான் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். சரி பெயிண்டிங், ஃபுட்பால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளப்பா இருக்கும், அதுல நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் இதுல உட்காந்து இதுல வெயிட் பண்ணிட்டு இருங்க, இதோ அவங்க வர சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா எதனால இந்த இடமே நடக்குது நம்ம ஹீரோ கேட்கப்போம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேட்டையாடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, இதை ருக்கி ஹண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். உங்களுக்கு கரெக்டா 66 நிமிஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண வேண்டியவங்க எல்லாம் ஜாயின் பண்ண வைக்கணும். எல்லாரும் தயாரா? இப்ப ருக்கி ஹண்ட் ஸ்டார்ட் ஆக போது 3, 2, 1 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். இப்ப கதவை உடச்சுக்கிட்டு எல்லாரும் உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானு சீக்கிரமா தேடுங்க, அதை ஒரு பையன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தங்க மேலேயே பாயிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மேல ஒருத்த பாய வரவும் ஆஸ் அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான். மாஸ்டர் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஹே நம்ம டார்கெட் இவன் அப்படின்னு சொல்லி ஆசையே டார்கெட் பண்ணி வராங்க. அவங்க வச்சிருக்கிற நோட்டீஸ் ஆஸ் எரிச்சு விட்டுட்டு அவங்கள சுத்தி ஒரு ஃப்ளேம் பேரியரை கிரியேட் பண்றான். சரி நம்ம வேற ஆளுங்களை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற பக்கமா போறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ருக்கி ஹண்ட் அப்படிங்கிறது கரெக்டா 66 நிமிஷத்துக்கு ஓடும். அதுக்குள்ள பேட்லர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஃப்ளேம் பேரியர்ல வேக வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. தனியா இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போயிட்டு நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணேன்னு சொல்லி ரெண்டு பேட்லர்ஸ் டீம் வந்து அவன் கையை கால பிச்சு இழுக்கிறாங்க. இப்படியே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வைக்க அதே இது நிறைய விஷயங்கள் பண்றாங்க. முக்காவாசி அதுல மிரட்டி தான் அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. நல்ல வேலை நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த பேட்லர்ஸ் டீம்லயே இன்னொரு முக்கியமான டீமும் இருக்கு, அவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். பார்த்தா ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸும் வந்துட்டு அவங்க டீம்ல ஆளுங்களை ஜாயின் பண்ண அந்த இடத்துக்கு வராங்க. எல்லா பசங்களுக்குமே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஹே ஒழுங்கா எங்க டீம்ல ஜாயின் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கவோ ஆமரி போட்டு அப்படின்னு சொல்லவோ ஆமரிய பார்த்துட்டு ஒன்னும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து ஓடிடுறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் இது நாள் வரைக்கும் யாரையுமே சேர்த்துக்கிட்டது இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவோ, அப்படின்னா ஆமரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமரி நேரா நம்ம ஹீரோ கிட்ட போகவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஆஸ்மோடியஸ் தான் அவங்க இன்வைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பேட்லர்ஸ்ல நீ வந்து ஜாயின் பண்ணலாம், நான் உன்னை கட்டாயலா படத்துல விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணு இந்த பொடி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எங்க மாஸ்டருக்கு இது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி ஆஸ் அந்த நோட்டீஸை வாங்குறா. ஆமரி வைக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிருந்தா. ஆமரி தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் ஷாக்லயே தான் இருக்கிறான். 66 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, ருக்கி ஹண்ட் ஓவர் ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்க கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எந்த ஒரு பேட்லர்ஸ் டீம்லயுமே இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் 3 நாளைக்கு பேட்லர்ஸ் ட்ரையல் பீரியட் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச பேட்லர்ஸ் டீம்ல கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒன்றுல ஜாயின் பண்ணிருக்கணும். பேட்லர்ஸ் டீம்ல ஜாயின் பண்றது உங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்ம ஹீரோவும் அவன் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கான். நம்ம எல்லா பேட்லர்ஸையும் போய் பார்ப்போம், எது பிடிச்சிருக்கோ அதுல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ட்ரையல் பீரியட்ல அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளே பொறுமையா போய் நமக்கு தேவையானதை பார்த்துட்டு வரலாம். நம்ம ஹீரோ யாருக்குமே நோ சொன்னது கிடையாதுங்கிறதுனால எல்லாரும் கொடுத்த நோட்டீஸையும் வாங்கி வச்சிருக்கான். மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை எரிச்சிருந்தான். சக்யூபஸ் பேட்லர்ஸ் டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதோட டீச்சர் சொல்லப்போ கிளாரா அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. இப்போ நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. எப்பவும் கேம் விளையாடுறவன் கேம் பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான். அந்த திருடுற பையன் ஆல்கமில ஜாயின் பண்ணிருக்கான். ஏன்னா ஆல்கமில ஜாயின் பண்ணாதான் அவனால தங்கத்தை அவனே கிரியேட் பண்ணி விற்க முடியும். பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் பொண்ணுங்களை மயக்கிற ஒரு பேட்லர்ஸ் டீம் இருக்கா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இருமா உனக்கு இருக்கிற மேஜிக் பவருக்கு உன எந்த ஒரு டீம்லனாலும் சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் சொல்லவும், ஆமா இந்த ரிங்ல இருக்கிற பவர் அது என்னோடதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அவன் ரிங் ஏதோ ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ டீம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா. வழி விடுங்க என் கை என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நேரா நம்ம ஹீரோ போயிட்டு ஒருத்த மேல மோதுறான். நம்ம ஹீரோ அவனை அடிச்சதுக்கு சாரி கேட்கறான். பார்த்தா அவனும் பதிலுக்கு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கறான். அச்சோ சாரி என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கணும்னு அவன் சொல்றான். உங்க வாயில இருந்து ரத்தமா வருதுன்னு கேட்கவும், அது எனக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. ஹே அது கிளட்டினஸ் ஃபீடர் ரிங் தானே, இப்பதான் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியுது. என்னோட செயின்ல இருக்கிற அந்த டாலரும் அந்த ரிங்கும் ஒரே மெட்டல்ல செஞ்சது, அதனாலதான் அந்த ரிங் ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த இடமே என்ன இப்படி குப்பையா கிடக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளுங்க வந்து
கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஒருவேளை இவன் தேர்ட் இயரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம காலர்ல செகண்ட் ரேங்க் போட்டுருக்கு, இவன் தேர்ட் இயர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலி அவனுமே ஒரு தேர்ட் இயர் தான். அவனோட பேட்லர்ஸ் டீம்ல ஜாயின் பண்றதுக்காக தான் ஆளுங்களை தேடி வந்திருக்கான். என்னோட இந்த செயின் ஆக்சுவலி மேஜிக் பவரை ஸ்டோர் பண்ணி வைக்கும். என்ன மாதிரி மேஜிக்கே இல்லாதவங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படின்னா இவனும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரி மேஜிக் ரொம்ப கம்மியா இருக்கிறவனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப ஆசு கிளாராவும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க பாட்னி பேட்லர்ஸ் டீமுக்கு போறாங்க. இங்க இருக்கிற செடியெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. அப்ப கிளாரா என்னடா ஒரு செடிக்குள்ள போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹே கிளாரா, இது ரொம்ப ஆபத்து, இறங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் பிடிச்சு அவளை திட்டிட்டு இருக்கான். இந்த லைப்ரரியில இல்லாத புக்கே கிடையாது, புதுசா ஒரு புக் இருக்குன்னு தெரிஞ்சா அதை நாங்க வாங்கிடுவோம், பழங்காலத்து புக்கை நாங்க டிரான்ஸ்லேட் கூட பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. புதுசா ஒரு புக்கை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி 4 மீட்டர் தள்ளி நில்லுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது. அந்த புக்கை ஓபன் பண்ண உடனே இவன் கார் சாகி முட்டாளாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவான். அந்த பொண்ணு அதை மறைக்கிறா. லைப்ரரி பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறா. நான் தான் நெக்ஸ்ட் டேமன் கிங் எந்த பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னு சாப்நாத் யோசிக்கிறான். டேமன் கிங்க பத்தின ஹிஸ்டரி டீடைல்ஸ்னு சொல்லி எல்லாமே இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. டேமன் கிங்க பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு நெக்ஸ்ட் டேமன் கிங் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த குரூப்போட வேலையா அப்படின்னு சொல்லப்போ சாப்நாத்க்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிளாக் மேஜிக் பேட்லர் அப்படின்னு ஒன்னு இருக்கு. கிளாரா என்னடா அதுல போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அடுத்ததா சக்யூபஸ் பேட்லருக்கு போகும்போது கிளாரா ஜாயின் பண்ண போறான்னு நிக்கிறா. கிளாரா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு அதை தடுக்கிறான். புதுசா ஒரு பேட்லர்ஸ் டீம் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க அதுல வந்து ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க மனசு கவர்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்லர் டீம் ஜாயின் பண்றா. அடப்பாவி நீ ஃபர்ஸ்ட் இயர்டா அப்படின்னு சொல்லி ஆஸ் அவனை திட்டுறான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிங் திடீர்னு அப்படி நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போனது அவங்க தாத்தா கிட்ட சொல்றான். அவங்க தாத்தா மேஜிக் யூஸ் பண்ணி அதுல லிமிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒன்னு செட் பண்றாரு. கையை எப்படி வச்சு ராஃபயர்னு சொல்லன்னு சொல்லுவோம். அன்னைக்கு மேலே எதுவும் ஆயிராதே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தாத்தா மேல நம்பிக்கைன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ராஃபயர்னு சொல்லுவோம். சின்னதா தான் ஃப்ளேம் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெவில் மோட், இது உன்னோட மேஜிக் பவரை கம்மியா தான் யூஸ் பண்ணும். அடுத்து இருக்கிறது டீமன் மோட், இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது எப்ரிக் மோட், இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்பவும் ஆபத்தானதுங்கிறதுனால இப்போதைக்கு நீ டெவில் மோட மட்டுமே யூஸ் பண்ணு. நீ ஏதாச்சும் ஆபத்துல இருந்தனா அப்போ இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணு. பேண்டா ரோலர்னு சொல்லுவோம். நம்ம என்னது பேண்டா அப்படின்னு சொல்லுவோம். அது இதை இப்பவே சொல்லிடாத, இது ரொம்பவும் ஆபத்தான ஒரு ஸ்பெல், ரொம்பவும் எமர்ஜென்சில தான் யூஸ் பண்ணணும். அதை நீ சொன்னா அந்த ரிங்ல இருக்கிற மொத்த பவரையும் அதை யூஸ் பண்ணும், எமர்ஜென்சில மட்டும் அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ட்ரையல் பீரியட் மொத்தமா 3 நாள் நடக்கும். இன்னைக்கு 2வது நாள் ஓடிட்டு இருக்கு. எல்லா பேட்லர்ஸ் டீமையுமே பார்த்து கிளாரா ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. ஹே ஆஸ், என்ன அந்த எக்ஸிகியூஷன் கேனன் பால் டீம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அண்டர் கிரவுண்டுக்கு போறான். இருமா, நீ செஞ்ச சாகசத்தை நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டோம், எங்க பேட்லர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸா அந்த பால் ஏரிய சொல்றாங்க. ஹே, இது அந்த சேர் டீமனோட பேர் தானே, இவன் எரிஞ்ச அந்த கிரவுண்டே 2 துண்டா பழந்துருமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் இயர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ டபுள் மோட யூஸ் பண்ணி இல்லையே பேரா அப்படின்னு சொல்லி ஏறிறான். கிரவுண்ட் வடையன்னு பார்த்தா எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. உன்னோட ஃபுல் பவர்ல தான் எரிஞ்சியா அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைனாலும் அந்த லெவலுக்கு மோசம் இல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா இந்த பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ணு சொல்லுவோம். நான் மத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். மேஜிக்கை வச்சு தான் எல்லாருமே செலக்ட் பண்றாங்க. நான் என்னோட மேஜிக்கை கம்மியா யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே என்ன பிடிக்காம போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படி வைங்க, இதை கொஞ்சம் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ வரப்போறோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் கவுன்சில டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆஸ்மோடியஸ்க்காக தான் பிரசிடென்ட் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆஸ்மோடியஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான், அவனை எந்த பேட்லர்ஸ் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஸ் பேசுறாங்க. ஆனா ஆமரி நம்ம இருமாக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ் அந்த காமிக்ல வந்த மாதிரியே இப்ப அந்த ரூம் ரெடி பண்ணி வைக்கிறா. ஆமரி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இருமா, நீ இன்னும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வரலையான்னு கேட்கவும், ஹே ஆமரி, நீ தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்னு எனக்கு தெரியாது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி, எப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் வர அப்படின்னு அவ கேட்கறா. நான் மத்த பேட்லர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிசைட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இப்ப உள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது கால் வலிக்கு கீழே விழுறான். முந்தின நாள் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் தான் அங்க இருக்கான். எப்பவும் போல அவனுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்லர் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. கிரேவா ஆமி அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். அப்படின்னா இவன் தேடியரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகல அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மயங்கி கீழே விழுந்துருதான். இருமா வரலையா அப்படின்னு சொல்லி ஆமரி ஷாக் ஆப்ரா. ஒருவேளை நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் தெரிஞ்ச உடனே பயப்படுறானோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவும், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவோம். அவன் என்ன பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆமரி நினைக்கிறா. என்னோட இந்த பேட்லர்ஸ்ல யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான், உனக்கு டீ கூட என்னால கொடுக்க முடியாது, நம்ம வருத்தப்படவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பாக்குறான். இந்த ஆப்ராடா எல்லாமே மேஜிக் யூஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும், அது உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோக்கு அது தெரியல. நம்ம ஹீரோ எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே அவன் கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கான். ஆமா, உன்னோட அந்த செயின் அதுவும் அந்த ஆப்ராடால ஒண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். இல்ல, அது டிஃபரெண்ட் ஆனது. அப்புறமா இந்த பால பாரு, இதுல நான் மேஜிக் யூஸ் பண்ணா இது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மேஜிக் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணவுமே வாயில இருந்து ரத்தமா வருது. இந்த டால்ல நான் மேஜிக் யூஸ் பண்ணா இது ஆடும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். திரும்பவும் அவன் வாயில இருந்து ரத்தமா வருது.
நான் உனக்கு நிறைய காமிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால மேஜிக்கா அதிகமா யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட கொஞ்சோண்டு மேஜிக் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவோ, இவனும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறமா நான் என்னோட கிரேட் இன்வென்ஷனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் உனக்கு காமிக்கிறான். இந்த மிஷினை வச்சு கொஞ்சோண்டு மேஜிக் பவரை கூட பெரிய லெவல்ல யூஸ் பண்ண முடியும். இது அதோட ஹார்ட், இதுதான் அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். ஆனா இதை எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அதை சேர்த்து அவனுக்கு கொடுக்குறான். பல தடவையோ ட்ரை பண்ணி என்னால சேர்க்க முடியல, ஆனா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இதை ஜாயின் பண்ணிட்டியா, நீ உண்மையிலேயே திறமைசாலி தான் இருமா அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். திரும்பவும் அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. நான் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டேனா, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஆனா நீ உண்மையிலேயே திறமைசாலி, இதை சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போம். சின்ன வயசுல இருந்தே நான் என் லைஃப்ல உடஞ்சு போன நிறைய விஷயங்களை சரி பண்ணியிருக்கேன். சோ எனக்கு இது சிம்பிள் தான் நம்ம ஹீரோ சொல்லப்போ, இதை நீ தான் ஜாயின் பண்ணிருக்க, இதை ஒர்க் பண்றதை நீ கன்ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷின்குள்ள அந்த ஹார்ட்டை வச்சு மேல ஒரு பாலை வச்சு இப்ப கனெக்ஷனை கொடுக்குறான். இவன் கொஞ்சோண்டு மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அந்த பால் ரொம்பவும் பிரைட்டா ஜொலிக்குது. இவனுக்கும் வாயில இருந்து ரத்தம் எதுவும் வரல. இந்த நதர் பால்ல கம்மியான மேஜிக் பவர் இருக்கிறவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ரேங்கிங்கை வச்சுதான் இங்க எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. வீக்கான டீமன்ஸும் ஸ்ட்ராங்கான டீமன்ஸ்க்கு ஈக்குவலா போராடணும், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், வீக்கானவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி இவனோட கோல் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது. ஹை லெவல் டீமன்ஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா லோ லெவல் டீமனும் நமக்கு ஈக்குவலா வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க இந்த மிஷினை ஏதாச்சும் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட அதிகமான மேஜிக் பவர் இல்ல அப்படின்னாலும் என்ன இந்த பேட்டில்ஸ்ல ஜாயின் பண்ண விடுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்கிட்ட மட்டும் மேஜிக் கிடையாதுன்னா நீ ஏன் ஈக்குவலுக்கு தான் இருப்ப, ஆனா அவன் மேஜிக் பவர் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. இந்த பேட்டில்ஸ்ல நீ ஜாயின் பண்ண மேஜிக் முக்கியமே இல்ல, திறமை இருந்தா போதும், அது உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனால சரி பண்ண முடியாததெல்லாம் நம்ம ஹீரோ சரி பண்ணவும் அவனுக்குமே நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கிளாராவும் ஆசோ நம்ம ஹீரோவை தேடி வந்து கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க. இருமா நீ ஹாப்பியா இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கிளாரா கேட்கும். நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். இப்ப ட்ரையல் பீரியடோட கடைசி நாளும் வருது. நம்ம ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு நான் உன்னோட மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்டில்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமா அவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்கும். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் இதுல ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா அவங்களும் இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லவும் ஆஸ்டனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். கிளாரா எப்பவும் போல காமெடி பண்றா. என்னது என்னோட டீம்ல 3 புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்திலேயே அவன் மயக்க போட்டு கீழே விழறான். இருமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்லர்ஸ்ல அபிஷியலா ஜாயின் பண்றாங்க. பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான டைமிங்கும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமா முடிஞ்சு போயிடுச்சு. பிரசிடென்ட் இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, ஆஸ் வரலன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இருமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்து சாரி நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான டைமிங்கே முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளவு லேட்டாவா வருவ, சரி இப்பவாச்சும் வந்தியே நீ உட்காரு, நான் உனக்கு டீ தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை உட்கார சொல்றா. இதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸர், டெக்கரேஷன்ல ரொம்பவும் சூப்பரா இருக்குது, ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல வர டெக்கரேஷன் தானே நம்ம ஹீரோ கேட்கும். அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. நீ செகண்ட் இயரா இருந்துட்டு அதுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா மாறினது உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது பெரிய விஷயமே இல்ல, நான் என் கோலை நோக்கி போராடுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் ஜாயின் பண்ண அந்த பேட்லர்ஸோட லீடருமே வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் கோலுக்காக போராடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது நீ ஒரு பேட்லர்ஸ்ல அதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டியா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் தானே ஜாயின் பண்றேன்னு சொன்னா அப்படின்னு கேட்கவும், நான் அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறேன். எதுக்காக வேற இதுல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இருமா 2 மணி நேரமா ஒரு வழியா ஆமரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கிறான். பேட்லர் பார்ட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட திறமை என்னங்கறத பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பரா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா இது கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் டே மாதிரியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய கேமரா ஸ்டூடியோவே அங்க இருக்கு, இது எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கும். சார் டீமன் தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆப்பரா சொல்றான். ஆமா அவர் எங்கன்னு கேட்கும். 13 டின்னருக்கு அவர் போயிருக்காருன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். 13 டின்னர் அப்படிங்கிறது இந்த நெதர் வேர்ல்டோட சூப்பர் ஹீரோ சொன்ன 13 முக்கியமான ஆளுங்க போடுற மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஆப்பரா வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவோம். எல்லாருமே இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கும். ஆஸ்மோடியஸும் கிளேஷியாவும் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட ஹெட் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். ஒவ்வொருத்தங்களும் தங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் நல்லா வேகல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் என்னடா காமெடியா ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கான். இல்லீகலான விஷயம் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். டீமன் கிங் இல்லாததுனால தான் நமக்கு ஆர்டர் கொடுக்க யாரும் இல்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே, நம்ம சீக்கிரமா ஒரு டீமன் கிங்க செலக்ட் பண்ணணும். அடுத்த டீமன் கிங் தகுதியான ஆளு லார்ட் பெலியல், லார்ட் சாலமன், லேடி லெவே, 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா இருக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசவும், லார்ட் பெலியல் தான் கரெக்டா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். இல்ல லேடி லெவே தான் கரெக்டா இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றான். எல்லாரும் மறந்துட்டீங்களா, லார்ட் சாலமன் அந்த ஹியூமன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்க்ரோல்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறபடி நெக்ஸ்ட் டீமன் கிங் ஒரு ஃபாரினரா இருப்பாரு. எல்லா டீமன்ஸுமே அவருக்கு லாயலா இருப்பாங்க. எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு. அவர் ரைட் ஹேண்ட்ல சாலமன் ரிங் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஸ்க்ரோல்ல இருக்கிற ப்ராஃபஸில அதுதான் போட்டிருக்கா. நான் எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி ரெட் ஹேர் கேட்கவும், ஸ்க்ரால் எல்லாம் விட்டு தெலுங்க, நம்மளே டிசைட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அசால்ட்டா பேசுறான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வரவும் அந்த மெசேஜ் யாருக்கோ ஃபார்வர்ட் பண்றான். நீ நிறைய மீட்டிங் வர்றது கூட இல்ல, நீ டீமன் கிங்க பத்தி பேச தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெட் ஹேர் வச்சிருக்கவனுக்கு நம்ம ஹீரோவோட போட்டோ மெசேஜ் வரவோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்புறான். சரி இப்போதைக்கு இந்த மீட்டிங்க்கு ஒரு சின்ன பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றான். நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆக்கணும்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருந்த அந்த 3 பேர் இப்ப மேல உட்காந்துருக்காங்க. இது முடிவெடுக்கிறதுக்கான நேரம். என்னோட பிறந்த அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவோம். இன்னொருத்தி என்னோட பிறந்த அழகா இருக்கான்னு சொல்றான். சரி வழக்கம் போல சாலமன் கிட்டயே கேட்போம், யாரோட பேர் அழகா இருக்கான் சொல்லு சாலமன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஹி 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 நீங்க பாத்துட்டு இருந்த பழைய டீமன் நான் கிடையாது, ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பேரா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறான். டேய் உனக்கு மகனே கிடையாது, எப்படா டைரக்டா பேர வந்தான் அப்படின்னு சொல்லி பெல்லியல் கேட்குவோம்.
அதுக்கு பேர் தான் லைஃப் ஹேக். நான் லைஃப் ஹேக் பண்ணி வர வச்சே அப்படின்னு சொல்லி சாலமன் காமெடி பண்றான். இவன் பார்க்க உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கான். இவனை நீ கடத்திட்டு வந்தியான்னு கேட்கவும் அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றான். கீழே அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டீமன் கிங் யார் ஆகுறதுன்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லவும் சீட்டுக்கு டாடி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெல்லியல் சொல்லவும் நீ சீட்டிங் பண்ணிருப்பான்னு சாலமன் சொல்றான். நீங்க ரெண்டு பேர் தான் மூத்தவங்க, நான் சின்ன பொண்ணு தான், சோ நீங்களே டீமன் கிங் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும் ஹே உனக்கும் எங்களோட வயசு தான், நீ ஒன்னும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, உன்னோட பாட்டி ஸ்கின் நீ பியூட்டியா மாத்த எவ்வளவு மேக்கப் போடுறான்னு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு அவங்க கேட்கவும் ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு ஹாஷாவா பேசுவீங்க, எனக்கு உங்களை விட 2 வயசு தான் கம்மி அப்படின்னு சொல்லவா அவங்க 2 பேரும் காமெடி பண்றாங்க. அந்த லேடியோ பெல்லியாலும் வந்துட்டு சாலமன் இருக்கிறதுலே நீ தான் ஸ்ட்ராங்கானவன், அது உனக்கே தெரியும், நீ தான் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. எனக்கு இப்ப பேரா இருக்கான், அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு, சோ நான் சேர் டீமனாவே இருந்துக்கிட்டேன், என் பேரன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றான். சரி டீமன் கிங்கோட சேர் அப்படின்னா இப்போதைக்கு எம்டியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. என் பேரனை பார்க்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாலமன் கிளம்பவோ ரெட் ஹேர் வச்சிருக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்து ஸ்கூல்ல என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அத்தமேரி ஹியூமன் வேர்ல்டுக்கு போனதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் சாலமனை அரெஸ்ட் பண்றான். எங்க நம்ம ஹீரோ என்னடா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன காப்பாத்தி இருமு அப்படின்னு சொல்லி தாத்தா ஜெயிலுக்குள்ள கதறிட்டு இருக்காரு. சாலமன் ஆப்ராக்கு கால் பண்ணி நான் ஜெயில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவோ சரி எப்போ உங்களை தூக்குல போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சந்தேகத்தின் பேர்ல தான் என்ன ஜெயில போட்டிருக்காங்க, தூக்குல எல்லாம் ஒண்ணு போட போறது இல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு தப்பா படுது, இருமாவை நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் இல்லாம இருமா சாப்பிட்டு கூட மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கவோ இல்ல சார் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நியாயமே இல்ல, நான் சீக்கிரமா இங்க இருந்து வெளியே வந்து இருமா கூட அவன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. தாத்தா தான் போன் அடிச்சாரா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் சின்ன வேலையா வெளியே போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இதோட கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பதட்டமா இருக்காங்க, எங்க அம்மா வர போறாங்க எங்க அண்ணன் வர போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. கண்ணாடி போட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா வரல, அதுக்கு பதிலா அவ பாட்டி வர அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பெருசா எதுவும் போனதில்ல, நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சப்ப கூட எங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு இப்படி நடக்குது, தாத்தா வர போறது நினைச்சா எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளாராவோட ஃபேமிலியே இப்ப ஸ்கூலுக்கு வராங்க, ஆனா அவங்க அப்பா யாருங்கிறத மட்டும் நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல. சாம்நாத்க்கு அவன் தங்கச்சி முதற்கொண்டு அவன் ஃபேமிலியில எல்லாருமே வராங்க. எல்லாரும் பலபலன்னு பேசிட்டு இருக்காம உங்க கிளப் பிரசன்டேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லபடியா பிரசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேலகோ பேசிட்டு இருக்கோம். ப்ரொஃபசர் கேலகோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சேர் டீமனை நேஷனல் செக்யூரிட்டில சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, இது அவரே தான் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. கண்டிப்பா அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அவர் நல்லவர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு சீக்கிரமே வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ராபின் பேசிட்டு இருக்கான். சாலமன் 3 பவர்ஃபுல்லான டீமன்ஸ்ல ஒருத்தர், அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், பட் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவர் வெளியே வந்துருவாரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவோ இதுல ஏதோ ஒன்னு எனக்கு தப்பா படுதே அப்படின்னு சொல்லி கேலகோ யோசிச்சுட்டு இருக்கான். பேட்லஸ் பிரசன்டேஷன் டேக்கு நீங்க தான் இன்சார்ஜ் எடுத்துக்கணும், ஆக்டிங் சேர் டீமனா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேலகோவை எல்லாரும் வந்து ஆக்டிங் சேர் டீமனா போடுறாங்க. பொறுப்பெல்லாம் ஏன் தலையில கெட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேலகோ டென்ஷன் ஆகிறான். ஆஸ் உனக்கு யார் வராங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ எனக்கு எங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா கிரியோ உன்னோட பேரண்ட்ஸும் வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக்கல் பேட்லஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஒரு கார்டியன் மாதிரி என்ன பாக்குறதுக்காக வரான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்பா அம்மா வரல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ நான் வீக்கான மேஜிக் யூஸ் பண்றேங்கிறதுனால எங்க அப்பா அம்மாக்கு பெருமை இல்ல, அதனால அவங்க பார்க்க வரல அப்படின்னு அவன் சொல்றான். கிட்டத்தட்ட இவனுக்கும் என் பேரண்ட்ஸ் நிலைமை மாதிரி தான் இருக்கு, நானும் இவனும் சேம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த பேட்லஸ்ல இருந்த மெம்பர்ஸ் பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு போன் வருது. ஒரே ரிங்லயே போன் எடுன்னு எத்தனை மட்டும் சொல்றது அப்படின்னு சொல்லி போன் பண்ணவன் அவனை பிடிச்சி திட்டுறான். ஆமா நம்மளோட பேட்லஸ்ல இந்த தடவை 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் போன்ல பேசிட்டு இருக்கான். இப்போ இவங்க அந்த பிரசன்டேஷன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. ஒவ்வொரு பேட்லர்ஸுமே அவங்களோட பிரசன்டேஷன் பண்றதுக்காக தனியா ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. போன வருஷம் இருந்ததை விட இந்த தடவை இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரேவா சொல்றான். ஒரு பிரசன்டேஷன்ல மேஜிக்கல் பீஸ்ட வச்சு சர்க்கஸ்லாம் காமிக்கிறாங்க, இன்னொரு இதுல கெமிக்கல்ஸ் வச்சு வித்த காட்டுறாங்க. சகிபஸ் டீம் அதுல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களை மயக்கிற பையனும் கிளாராவை போய் பார்த்துட்டு இருக்காங்க. மேஜிக்கல் பேட்லர்ஸோட அந்த பிளேஸ் மட்டும் ரொம்பவும் சின்னதா இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சின்னதா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் டென்ஷன் ஆகிறான். வழக்கம் போல உனக்கு ரொம்பவும் சின்ன இடம் தானே, என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி 2 பேர் கலாச்சிட்டு பார்க்கவும் ரொம்பவும் தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி கிரைவா சொல்றான். அவங்க ஒண்ணு கலாய்க்கிறாங்க, எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு ஆஸ் கேட்கவோ எனக்கு பழகி போச்சுன்னு கிரைவா சொல்றான். கவலைப்படாத இந்த தடவை நம்மளோட தான் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனை சேர பண்றா. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு ஒரு மிஷினை காமிச்சல, அதை வச்சு நம்ம லைட் ஏரியா வைக்கல, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆஸ் ஃபயரை யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். கிளாரா எதையாச்சும் வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது 3த்தையுமே ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரவும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா டீமன் வேர்ல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ்னா என்ன அப்படிங்கறதே தெரியல. கன் பவுடர் யூஸ் பண்ணி வானத்துல போய் அது வெடிக்கும்னு சொல்லுவோம். அப்ப டீமன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொளுத்தணுமான்னு கேட்குவா. அப்படிலாம் இல்ல, கன் பவுடர் யூஸ் பண்ணி வானத்துல ஒரு பிரகாசமான பூவை கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு இமேஜின் பண்றாங்க. இமேஜின் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம பிரசன்டேஷனுக்கு சின்ன இடம் இல்ல, இந்த ஸ்கை ஃபுல்லுமே நமக்குள்ள இடம் தான், நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா நம்ம இதை நைட்டா பண்ண முடியும்னு சொல்லுவோம். சரி நம்ம நைட் இங்க தங்குறதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கிரைவா சொல்றான். நம்மளால அது முடியுமான்னு கேட்கவோ கண்டிப்பா முடியும் அப்படின்னு கிரைவா சொல்றான். சரி அப்படின்னா நாங்களும் ஸ்கூல்லயே நைட் தங்கி இந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. யாரா பெட்ஷீட் தலைவாணி பைஜாமான் எல்லாத்தையும் நைட் தங்குறதுக்கு கொண்டு வந்துட்டா.
வாங்க பில்லோ ஃபைட் விளையாடலாம், பயங்கரமான கதைகளை பேசலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவனு அதுக்காக எங்க தங்களை வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கும்போதே கிரேவா பிளாஸ்ட் பண்றான். எவ்வளவு பெரிய பிளாஸ்ட் ஆனாலும் எப்பவுமே எப்படி உனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். கிரேவா நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிடுதான். பார்த்தா அங்க ஒரு மேஜிக்கல் பேரியர் இருக்கு. என்னோட டீமன் பிளட் லைன் எபிலிட்டி பேரியர் தான். இது இருக்கிறதுனால தான் முக்காவாசி நேரம் நான் தப்பிக்கிறேன். ஆனா இதோட வைப்ரேஷன் என்ன வந்து அட்டாக் பண்றதுனால தான் எனக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. இதுக்கு முன்னாடி ஃபயர் ஒர்க்ஸ்னா என்னன்னு நாங்க பார்த்ததே இல்ல. எனக்கு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரேவா சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி ஆமரி கிட்ட போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிற அந்த காமிக் புக்கை கேட்கறான். வழக்கமா நான் தான் ஒன்னு கூப்பிடுவேன், நீ இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. அந்த காமிக் புக் ஸ்டோரியில ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுல ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்காச்சும் என் மனசுல இருக்கிறது சொல்லிடணும் ஐ ஐ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த ஃபயர் ஒர்க்ஸ் படிக்கவும் அந்த பையனுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அது ரொம்பவும் சூப்பரா இருக்கு, அதை மட்டும் நேர்ல பார்த்தா செமையா இருக்கும். சரி இருமா, எனக்கு இந்த வால்யூமை திரும்பவும் படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. ஆக்சுவலி நான் ரீட் பண்ணி காமிக்கிறதுக்காக வரல, வாங்கிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போலான்னு வந்தா நம்ம ஹீரோ சொல்லவோ இந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது என் ஃபேமிலியோட சீக்ரெட், நான் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ சரி பரவாயில்ல விடு, வேற எப்படியாச்சும் நான் அவனுக்கு ஒரு ரெஃபரன்ஸை காமிச்சு அந்த ஃபயர் ஒர்க்ஸை நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது ஃபயர் ஒர்க்ஸை கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. ஆமா அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான் வாங்கிட்டு அந்த புக்கை வாங்க வந்தேன்னு சொல்லவோ அப்படின்னா இந்த சூப்பரான ஃபயர் ஒர்க்ஸை என்னால நிஜமாவே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆமரி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு நான் இந்த இடத்துல இந்த புக்கை மறந்தாப்புல வச்சுட்டு போறேன், இந்த புக்கு இங்க இருக்கிறதையே நான் நோட்டீஸ் பண்ணல, நாளைக்கு ஈவினிங் தான் நான் இந்த புக்கை வந்து எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமரி இன்டெரக்டா நம்ம ஹீரோ புக் எடுத்துக்கிட சொல்லுவோம். நம்ம ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த புக்கை நான் ஒன்னும் உனக்கு கொடுக்கல, மறந்தாப்புல தான் இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவோ நீ எனக்காக இதை பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த புக்கை எடுத்துட்டு போறான். ஓ இதுதான் ஃபயர் ஒர்க்ஸா, ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இதுல எழுதி இருக்கிறது எதுவும் புரியல. ஆமா மாஸ்டர் இந்த புக்கை எங்க கிடைச்சதுன்னு ஆஸ் கேட்குவோ அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரெஃபரன்ஸ் வச்சு இப்ப அவங்க ஓரளவு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபயர் மேஜிக் அதுல யூஸ் பண்றான். அவங்க செஞ்சதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக இப்ப அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆஸ் அதை பத்த வைக்கிறான். இவங்க பிளான் பண்ணபடியே அது மேல போய் படிக்குது. இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இது ரொம்பவும் சின்னதா தெரியுது அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கவும் இது ஜஸ்ட் டெஸ்டிங்காக உள்ளது தானே, அடுத்து உள்ளதை நம்ம கலர்ஃபுல்லாவோ பெருசாவோ செய்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நைட் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்க வராங்க. ஒவ்வொருத்தங்களோட பைஜாமாவோ வித்தியாசமா இருக்கு, அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மீதி வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிரியோ லைட் ஆஃப் பண்றான். பேய் கதைகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணவும் நம்ம ஹீரோ பயந்துருதான். கிரியோவும் எந்திரிச்சிருதான். கிரியோ வாயில இருந்து ரத்தமா வரவும் கிளாரா தெரிச்சு ஓடுதா. நம்ம ஹீரோவோ அதை பார்த்து பயப்படுறான். கிளாரா என்ன பயம் கொடுத்ததுல தான் என் வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பேய் கதை சொல்றேன்னு சொல்லி நான் பயந்து என் வாயில இருந்து ரத்தம் வரவோ அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கிளாரா வந்துட்டு தலைவணி எடுத்துட்டு பில்ல ஃபைட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லவோ கிரியோவோ அதுக்கு ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோவோ கிரியோவோ ஒரு டீமா இருக்காங்க, ஆசோ கிளாராவோ ஒரு டீமா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயே இப்போ பில்ல ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்போ போல தப்பிக்கிறான், நீங்க எப்படிதான் தப்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு மொத்தமா பெருசா தூக்கி போடவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. டக்குன்னு கிரியோ அவன் பேரியரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். இப்ப கிரியோ தடுமாறி கீழே விடவோ இருமா நீதான் இப்ப இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லுவோம். அப்படியே அவங்க சண்டை போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவும் டயர்டாகி மூச்சு வாங்கி இப்ப படுத்துட்டு இருக்காங்க. நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஜாலியா விளையாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள் இவ்வளவு ஹாப்பி இது எல்லாமே ஒன்னாலதான் கிடைச்சது இருமா, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். எனக்கும் இது ரொம்பவும் ஃபன்னா இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் இருமா அப்படின்னு நம்ம சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது கிரியோக்கு கால் வருது. இதை பேசிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போறான். வர ரிங்ல அட்டெண்ட் பண்ணு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த தடவை நம்ம பிளான் சொதப்பிடக்கூடாது. அந்த பேப்லஸ் கோழியை நம்ம தரமட்டமாக்கி அழிக்கிறோம். ஷேர் டீமன் நமக்கு பிரச்சனையா இருக்க மாட்டான். அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். புதுசா அவங்க கூட சில பசங்க இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. அந்த மிஷின் அது ரெடியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா கிரியோ சொல்றான். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னோட பேட்லர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டீச்சர் சந்தோஷப்படுவோம். என்னோட பேட்லர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீச்சர் சொல்றாரு. யாரோட பேட்லர்ஸ் பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட என்கிட்ட ஐடியா இருக்கு. அதுக்கு நம்ம பேட்லர்ஸ் பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. பேட்லர்ஸ் பார்ட்டியை பத்தி ஃபர்ஸ்ட் இயருக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசோ நம்ம ஹீரோவை பேசிக்கிட்டாங்க. பேட்லர்ஸ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் பேட்லர்ஸ் எல்லாருமே உங்க திறமையை காட்டுறதுக்கான நேரம் தான் அது. இந்த பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுப்போம். 3வது நாள் உங்க பேரண்ட்ஸும் அது கொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாப்பாங்க. ஸ்கூலோட ஃப்ரண்ட் கார்டியன் அப்புறமா சென்டர் பிளாஸா இந்த 2 இடத்துலயும் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எல்லா பேட்லர்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா பெஸ்டா பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு டீச்சர் கேட்கும். அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பெஸ்டா பண்றவங்களுக்கு டூ யுவர் பெஸ்ட் அவார்டான ஒரு ராயல் பிளேஸ உங்களோட பேட்லர்ஸ் டீமுக்காக நாங்க ஒதுக்குவோம். தி வாவ் அவார்ட் உங்க டீமுக்கு தேவையான பட்ஜெட்டை நீங்க கேக்குற லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். கடைசியில தி கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கிற அந்த டீமோட லீடருக்கு 2 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். கூட இருக்கிறவங்களுக்கு 1 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. பேட்லர்ஸ் பார்ட்டிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் லைன்ல நில்லுங்க. இதுல கண்டிப்பா நம்ம டீம் தான் வின் பண்ணணும். எப்படியாச்சும் நமக்கு தான் அந்த பிரைஸ் எல்லாமே கிடைக்கணும். ஒருவேளை இதுல நீங்க எதையாச்சும் சொதப்புனீங்கன்னா அவனை சாவடிச்சிருவேன் உங்களை அப்படின்னு சொல்லி அதோட லீடர் வந்து மறக்கிறான். எல்லாருமே நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சேர பாக்குறாங்க. நம்ம ஹீரோ டீமோட அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கானதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பா இதுல எப்படியாச்சும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கும்போது இந்த டால்ஸ் அதுக்குள்ள போட்டு பறக்க விடலான்னு கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அவனோட ஸ்னேக்கை சமன் பண்ணி கிளாராவை இழுத்துட்டு போக வச்சிருந்தான். இது என்ன சிம்னியா இல்லைன்னா ஏதாச்சும் கொப்படப்பாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ப்ராஜெக்ட கலாய்க்கவும் நம்ம ஹீரோவோட டீமே அவங்களை பார்க்கவும் அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க.
இருக்காங்க. நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கும்போது இவங்க எல்லாம் பாய் அடிச்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். கிரியாவங்கன்னு கேட்குவோம். ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அவன் தனியா போயிருக்கான்னு ஆஸ் சொல்லுவோம். நம்ம ஹீரோவனை தேடி கிளம்புறான். எங்க கிரியாவை நமக்கு காமிக்கிறாங்க. செவத்துல போய் ஒரு கல் அமுக்கவோ ஒரு சீக்ரெட் டோர் அந்த ஸ்கூலுக்குள்ள ஓபன் ஆகுது. இப்ப கிரியா அந்த சீக்ரெட் ரூம் குள்ள போறான். அந்த இடத்துல நிறைய பொருட்கள் இருக்குது. அவன் போய் ஒரு பெட்ல போய் உட்காந்துட்டு முந்தின நாள் அந்த சீனியர் கூட பேசினதை யோசிச்சு பாக்குறான். இதுல தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த பேப்லஸ் டீமன் ஸ்கூலையே நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம். நான் லீக் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு சாலமனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நமக்கு அவர் பிரச்சனையா இருக்க மாட்டாரு. அந்த பார்ட்டிக்குள்ள பெல் ரிங் ஆகப்போ சென்டர் பிளாஸால ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகணும் அப்படின்னு அந்த சீனியர் சொல்லவும், ஆனா அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களேன்னு கேட்கப்போ நிறைய பேர் இறந்தாதான் நம்ம பிளானும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, இதுல ரொம்பவும் முக்கியமானது உன்னோட பிளட் லைன் எபிலிட்டியும் அதுக்கப்புறமா அந்த மிஷனும் தான் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சொல்லியிருப்பான். கிரியா அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மிஷன் தான் என்னோட கனவை நிறைவேற்ற போகுது. சரி லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா நான் இதை ரெடி பண்ணி வைக்கணும். இது எல்லாத்துக்குமே இருமாதான் காரணம். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னா என்னால இவ்வளவு தூரத்துக்கு இதை ரெடி பண்ணிருக்க முடியாது. சரி சீக்கிரமா நான் அந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சுட்டு என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வரான். கிரியோ இங்கதான் இருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இருமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கிரியோ செம ஷாக் ஆகுறான். ஆஸ் கிட்ட கேட்டப்போ நீ ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்கேன்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ இருமா நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கியா, அதுவும் நல்லதுதான். ஆமா இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கவும், அப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த கிரியோ எங்க போனான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி இருக்கும்போது அவனோட ரிங் வந்துட்டு தானே ஆக்டிவேட் ஆகி கிரியோ இருக்கிற இடத்துக்கு இழுத்து போகுது. அந்த ரிங் தான் அந்த கல்லையும் அமுக்க வச்சு இந்த சீக்ரெட் வழியவும் எனக்கு காமிச்சது. இப்படிதான் இங்க வந்தேன்னு சொல்லவும், ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே இப்படிதானே மீட் பண்ணோம். நான் உன்னை மீட் பண்ணதே விதிதான் நினைக்கிறேன். இங்க வந்து பாரு இருமா, உனக்கு இது ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடவும் நம்ம ஹீரோவோ போறான். மேஜிக்கல் பேட்ல செய்யற சில விஷயங்கள் ஆபத்தா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்கல. அப்பதான் சீனியர்ஸ் இந்த சீக்ரெட் இடத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துல தான் அவங்க நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாமே குப்பையா தான் இருக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதை நீ பார்த்தா ரொம்பவோ ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கயிறை பிடிச்சு இழுக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். பார்த்தா இவங்க ஸ்கூல் பில்டிங்கோட டாப்ல இருக்காங்க. ஹே இருமா அதை பாரு, அதுதான் பெல் ஆஃப் செரமோனி. இந்த பெல்ல ரிங் பண்ணி தான் அந்த பேட்லர்ஸ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹே அது ப்ரொஃபசர் கேலகோ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்டிங் சார் டீமன் நெக்ஸ்ட் உங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லி ராபின் கேட்கப்போ, என்ன அப்படி கூப்பிடாதான் எத்தனை மட்டும் சொல்லியிருக்க அப்படின்னு கேலகோ கேட்கவும், ஓ அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா, நான் உங்களை சேரகோன்னு கூப்பிடுறேன். சேரடிமன்ங்கிற வார்த்தையில இருந்து சேர் எடுத்து உங்களோட பேரான கேலகோல இருந்து எகோவை எடுத்து சேரகோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன் சேரகோ அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், கேலகோ அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்புதா. ப்ரொஃபசர் ராபின் பாவோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அவங்க யாருக்கும் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி கிரியோ கத்தவோ, ஐயோ ஏன்டா இப்படி கத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இருமா பயப்படாத, இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், வெளியே இருக்கிறவங்களால உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. நம்ம பேசினாலும் யாருக்கும் கேட்காது. பாத்தியா யாருமே ரியாக்ட் பண்ணல. இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது பாரு எல்லாருமே ஈக்குவலா தான் தெரியுறாங்க. ஹை லெவல் டீமன் லோ லெவல் டீமன் எதுவுமே இல்ல, எல்லாரும் ஈக்குவலா தான் தெரியுறாங்க. இந்த உலகமே இப்படிதான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. ஹே நீ எக்ஸைட்மெண்ட் ஆகிறத கம்மி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருமா நீ உண்மையிலேயே வித்தியாசமானவன் தான், நான் உன்கிட்ட மட்டும் தான் மனசு விட்டு பேசுறேன். நீ என் வாழ்க்கையில வந்தது ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிரியா சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை உன்கிட்ட மேஜிக் பவர் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், உன்னை என் டீம்ல ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, நீயும் என் வாழ்க்கையில வந்தது சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அவன் கிட்ட ஒரு நாள் நான் உண்மையை சொல்லும்போது எனக்கும் மேஜிக் பவர் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே இருமா என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல சரி நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் வேலையை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் சரி ஓகேன்னு கிளம்புறான். கிரியோ கண்டிப்பா நம்ம தான் அந்த கிராண்ட் பிரைஸை வாங்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன வளருது அப்படின்னு நம்ம கேட்குவோம். இல்ல உனக்கும் கிராண்ட் பிரைஸ் வின் பண்றதுல ஆசை இருக்குதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வின் பண்ண வாய்ப்பே இல்ல, ஹை ரேங்க்ல இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பிரசன்டேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம். இல்ல கிரியோ கண்டிப்பா இதுல நம்ம தான் வின் பண்ணணும். அந்த ஹை ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாம் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து அவங்களே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிடுவாங்க, நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது, நம்ம தான் இதுல வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹிருமா உன்னை பாக்குறதுக்கு அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியோ வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவன் சின்ன வயசுல அவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, சரி இருமா நம்ம போலாமா, அவங்க ரெண்டு பேருமே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் போவோம்னு சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவா அவனும் இப்ப கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டதுனால கிரியோ சில விஷயங்களை முடிக்காமயே அங்க இருந்து கிளம்புறான். கிளாரா வேஸ் அதுக்காக துரத்திட்டு இருக்கான். கைஸ் நீங்க வந்துட்டீங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. பிரசன்டேஷனை டெக்கரேட் பண்றங்கிற பேர்ல கிளாரா எப்படி பண்ணி வச்சிருக்கோம், இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். இருமா நம்மளோட பெஸ்ட் பண்ணுவன் கிரியோ சொல்லுவோம். கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பேட்லர்ஸ் பார்ட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் தான் அந்த பேட்லர்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்லர்ஸ் பார்ட்டியில ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். டேவிட் 3 நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிட்டு அவங்க அம்மா வெங்கன்னு கேட்கவும், என்னோட பையனோட பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு நான் போக போறேன் யாஹோ இப்படிதான் சார் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லவும், டேவிட் எப்படியாச்சும் அம்மா அங்க வர விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அம்மா 3 நாளைக்கு பேட்லர்ஸ் பார்ட்டி இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு கிளாரா கிளம்பவும், அவன் சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவளை வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா அவளுக்கு நிறைய விஷயத்த பாசமா கொடுத்து அனுப்புறாங்க. அண்ணா அப்பாக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சாப்நாத் தங்கச்சி சொல்லவும் சாப்நாத் செம டென்ஷன் ஆகுறான்.
நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்கப்பா அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நீங்க உங்க தாத்தாவை தானே தேடுறீங்க. அவர் பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா எப்பவோ இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவர் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடவோ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவங்க எல்லாருமே சந்தோஷமா இப்ப பேட்லர்ஸ் பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. இங்க கிரியோ வெள்ளத்தனமா சிரிச்சுட்டு கடைசியா அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருமா அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட் பிரைஸ் வின் பண்ணணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. ஆஸ் வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், கண்டிப்பா நம்ம தான் இதுல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கிளாராவோ சேர் அப் பண்றா. இன்னைக்கு நைட்டு தான் நம்ம எதிர்பார்த்த நாள் அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம அந்த பிரைஸ் வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது அந்த பார்ட்டி அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம எதிர்பார்த்த நாள், இந்த பார்ட்டில எல்லாருமே உங்க பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சேர் அப் பண்றான். அப்ப கிளாரா வந்துட்டு ஒரு காஸ்டியூமை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரா. அந்த ஸ்டோர் ரூம் கடைக்காருக்குள்ள காஸ்டியூம் மாதிரியே இருக்கிறதுனால அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போயிட்டு மத்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, நான் இதை வந்துருதேன் அப்படின்னு சொல்லி கிரியோ அங்க இருந்து கிளம்புறான். நம்மளோட பேட்லர்ஸ் தான் இதுல வின் பண்ணணும், இந்த சாப்பாடை கண்டிப்பா யாராலையும் சாப்பிட முடிக்க முடியாது, சேலஞ்சுக்கு யார் வேணாலும் கூப்பிடுவோம், கிராண்ட் பிரைஸ் கண்டிப்பா நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்கறான். ஒன்னு மாதிரி பொடி பையெல்லாம் இதை சாப்பிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவளத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் சாப்பாடு செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுங்க அழுதுட்டு இருக்கானுங்க. என்னோட மாஸ்டர் நார்மலா இதை விட ரொம்ப அதிகமா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். நீ அந்த ஃபுட்பால்ல தோக்கடிச்சது உண்மையிலேயே ஆசம் தான், ஆனா அந்த கிராண்ட் பிரைஸ் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சார்னா சொல்லப்போ இல்ல எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு தடுக்கிறான். இப்போதைக்கு நம்ம எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா டீச்சர்ஸ் ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் பேட்லர்ஸ்க்கான ஸ்கோர்ஸையே டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சார்நாத் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆமா நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கும்போது நாங்க டீமன் கிங்க வச்சு ஒரு நாடகம் நடத்துதோம், அதுல நான் தான் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் தான் டீமன் கிங்கா இருக்க கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கும்போதே அந்த திருடுற பையன் அந்த இடத்துக்கு வரான். ஜாக் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். சுத்தி பார்க்கும்போது நாங்க எல்லாருமே எதார்த்தமா மீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். இல்ல நம்ம சேரணுங்கிறது விதி அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் பையன் காமெடி பண்ணுவோம். அவன் மூஞ்சிலேயே அவ எட்டி உதைக்கிறா. நான் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்வாட வச்ச திறமையை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒருத்தர் ஸ்நாக்ஸை கொடுக்குறான். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆமா ஜாக் நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நியூ மேஜிக் பேட்லர்ஸ்ல இருக்கேன், எங்க டீம் புது மேஜிக் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க, பாறையில இருந்து நாங்க தண்ணி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்மளோட பேட்லர்ஸ்க்கு இவங்க டஃப் கொடுப்பாங்க போலியா அப்படின்னு ஆஸ் பேசுவோம். எங்க டீம் தான் உங்களுக்கு டஃப் கொடுக்கும், விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹேட்டை போட்டு நாங்க ஒரு கேம் டீம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹேட்டை போட்டு பீச்ல பொண்ணுங்க இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்ல, ஆனா ஸ்டாரா டெம்டாலா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ரெண்டு பொண்ணுங்க வைக்கப்படுறாங்க. பிரபலமான அந்த டெம்டால் மாதிரி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அண்டர் வாட்டர் சர்பன், அப்புறமா மேஜிக் பேஸ் பேட்டில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். எங்கப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ஆனா எங்களோட எக்ஸ்ப்ளோஷன் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லுவோம். ஹே அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஆஸ் அவனோட ஸ்னேக் கொண்டு வந்து அவளை கொண்டு போயிருந்தான். நீங்க என்ன பண்றீங்கன்னு ஜாக் கேட்குவோம். இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சாப்நாத் கேட்குவோம். அதை நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்புறாங்க. ஹே இருமா நான் தான் அந்த பிரைஸை வின் பண்ண போறேன், ஆனா உன்னோட பிரசன்டேஷனுக்காக நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். உனக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. பார்ட்டி 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செரமனி பெல் அடிப்பாங்க. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த பெல்ல பாக்குறதுக்காக அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அந்த பெல் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பத்த வச்சா கண்டிப்பா எல்லாருமே பாப்பாங்க. சோ அந்த டைமிங்ல நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அப்புறமா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பத்த வைக்கிற வேலை அப்படின்னு ஆஸ் சொல்லுவோம். நான் பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லுவோம். நீலா பத்த வைக்க கூடாது மாஸ்டர், இருமாதான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். கிளாராவே பத்த வைக்கிட்டோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் இதை நீங்க தான் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஓகேன்னு சொல்றான். கரெக்டா அந்த பெல் அடிச்சு முடிச்ச உடனே நான் என்னோட ஃப்ளேம் எப்படி கொளுத்துவேன், மாஸ்டர் அந்த சிறிய பத்த வைப்பாருன்னு சொல்லுவோம். எப்படி இப்படியா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கறா. அடி பாவி அதுக்குள்ள கொளுத்திட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது அணையவே மாட்டேங்குது. அவ்வளவுதான் போச்சு, அணைய மாட்டேங்குது, எல்லாரும் கீழே குளிங்க அப்படின்னு சொல்லி ஆசை அவங்களை இது பண்ணா பார்த்தா புசுன்னு போயிருது, எதுவுமே வெடிக்கல. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஏன் இப்படி பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ஆஸ் படிச்சு திட்டவும் கிளாரா மன்னிப்பு கேட்கறா. அதுக்குள்ள வெடியிலன்னு ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நான் பயந்துட்டேன் தெரியுமா ஆஸ் சொல்லுவோம். எனக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. ஆனா இதுக்குள்ள தானே அந்த வெடி இருந்துச்சு, அப்ப வெடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இது நான் நினைச்சதை விட ரொம்பவும் வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரியோ அதை தூக்கிட்டு வந்திருக்கான். என்னோட பிளானை ஆக்டிவேட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவை காமிச்சாங்க. பார்த்தா அவர் என்னடா செஸ் விளாண்டுட்டு இருக்காரு. எவ்வளவு நேரத்துக்கு தான் என்ன விசாரிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கவும் உங்களை கையும் களவுமா நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்லவும் செக் மேட் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். திரும்பவும் நான் தோத்துட்டேன், இல்ல எனக்கு ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். அவர் இல்லீகலா ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகி விருப்பமே இல்லாம ஒரு ஹியூமன் எங்க வச்சிருக்காருன்னு சொன்னேன். அப்படிதானே பால் அப்படின்னு சொல்லி ஆமரியோட அப்பா கேட்கவும் மேபி இருக்கலாம், நான் அனுப்பின ப்ரூஃப் தான் நீ பார்த்தல, ஆமா சுத்தி எதுக்காக இவ்வளவு ரவுடிங்ல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் சேர் டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவர், ஒருவேளை அவர் தப்பிக்க ட்ரை பண்ணா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு ஆனா சேர் டீமனை ரொம்ப நாளைக்கு நம்மளால இந்த இடத்துல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மேபி அவர் இன்னசென்ட்டா கூட இருக்கலாம்னு சொல்லுவான். ஆமரி அப்பா டென்ஷன் ஆகுறாரு. ஹே சில் மேன், எனக்கு கிடைச்ச தகவல் படி அவர் ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது, இந்த இருமா வேணா காணும், அந்த புக்ல பார்த்த ஃபயர் ஒர்க்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆமரி ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கா.
பிரசிடென்ட் இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கப்போ அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. ரொம்ப நேரமா அடிக்கடி நம்ம அந்த ஒரே இடத்துலயே சுத்தி வந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்கப்போ ஃபெஸ்டிவல்ல ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நான் என்னோட டியூட்டில கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இருமா நீ உன் பிரசன்டேஷனை கரெக்டா பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. இந்த ஃபெஸ்டிவல்ல எந்த பையன் கூட ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணு இருமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவான். அப்பதான் நம்ம ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போறான். கிரியோவை எங்க தேடியோ கிடைக்கல நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் தேடியோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஒருவேளை நம்மளை விட்டுட்டு அவன் தனியா ஃபெஸ்டிவல் சுத்தி பார்க்க போயிட்டானோ அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்கப்போ கிரியோவை தேட சொன்னா உட்காந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிளாராவை பிடிச்சி ஆஸ் திட்டுறான். கிரியோவை வெட்டியா தேடுறதுக்கு அப்படியே சாப்பாடையோ வாங்கிக்கிட்டே தேடினப்பா அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்றா. ஒருவேளை கிரியோ கடைசி நிமிஷத்துல பயந்தபடியா கொண்டுட்டு போயிட்டானோ நம்ம கிராண்ட் பிரைஸ் வின் பண்ணுவோங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல நம்ம தோத்து போயிருவோம் தான் நினைச்சான். கடைசி நிமிஷத்துல பயந்துட்டானா என்னமோ அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் இல்ல கிரியோ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி தெரியும். அவனோட லட்சியத்துக்காக அவன் கண்டிப்பா போராடுவான். அது போக கிரியோ தான் அந்த வெடியை தூக்கிட்டு போயிருக்கானா நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. இதுல கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருமே சீரப் ஆகுறாங்க. எங்க கிரியோ வந்துட்டு அந்த சீக்ரெட் ரூம்ல தான் இருக்கிறான். அவனோட சீனியர் அந்த பால் சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சகத்தை வச்சிருக்க. உன்னை பார்க்கும்போதே தெரியுது உன்னை சுத்தி ஒரு பேட் ஆரா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அது எல்லாத்தையும் நீ மறைச்சு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஆனா அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு டீமன்னா இப்படிதானே இருக்கணும். உன்னோட கஷ்டம் எல்லாம் போக போது நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். நான் ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேற போது பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறதுனால அந்த இடமே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டால்ல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்நாத் அவனோட நாடகத்துல நடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாண்டு பாதி பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிங் சேர் டீமன் கேலகோ இந்தாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேலகோ கிளம்பவும் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ கிரியா பண்ணு தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. கிரியோ நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். நீ நினைக்கிற எதுவுமே தப்பு கிடையாது. உன்னோட கடமையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சொன்னதை யோசிச்சு பார்த்து அவன் டாலராம உடைக்கவுமே அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கமே வந்த மாதிரி ஆகுது. ஒரு ஸ்டால் வந்து எடுத்து பொண்ணுங்க மேல போகவும் டக்குன்னு சாப்நாத் போயிட்டு காப்பாத்துறான். அந்த மொத்த பேப்லஸை சுத்தியுமே வந்துட்டு ஒரு இன்விசிபிள் பேரியர் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. விர்ச்சுவல் ஹேட்டை போட்டுட்டு இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம் ஓடுதுன்னே தெரியாம இன்னும் விளாண்டுகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் போங்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃப்ஸையும் சேஃப்டி படுத்துங்க. என்ன பிரச்சனை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேலக்கோ சொல்லவும் ஒரு டீச்சர் அங்க இருந்து கிளம்புறான். நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராபின் சொல்றான். கைஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேக்குறான். எங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லவும் அது என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல போலான்னு பாக்குறான். எதுலயோ முட்டி கீழே விழுறான். அங்கே ஏதோ ஒண்ணு இருந்து என்ன தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆஸ் போயிட்டு பார்த்தா இன்விசிபிளா அங்க ஒரு வால் இருக்கு. நம்மளால வெளியே போக முடியல நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. இந்த மேஜிக் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு எதையோ யோசிக்கிறான். உண்மையான பார்ட்டியே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கிரியோ வந்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான்.